மற்றது ஒருத்தனா நமக்கு ஒரு 6 ரூபா வரலையும் செலவாகுது. இதுன்னா ஒரு 2500 3000 முடிஞ்சு. அதனால நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எப்போதும் உள்ளதை விட கொஞ்சம் கொஞ்சத்தக்க கம்மியாக தான் இருந்தது. நம்ம தூரோட எண்ணிக்கை எப்படி இருந்துச்சு? எண்ணிக்கையோட அளவு எப்போதும் உள்ளதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. நல்லா தூர். அதுக்கப்புறம் என் பேர் ரகு, திருமணஞ்சேரி, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். ஒரு 6 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம டெமோ கொடுத்துருந்தோம். சாரல், பிளட், ஈல்டுவின் இது 3 நம்ம டெமோ கொடுத்துருந்தோம். சாரல் போட்டது வந்து எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஏக்கருக்கு ஒரு மூட்டை சாரலும் 1/2 மூட்டை யூரியாவும் கலந்து அடியோரமாக போட்டோம். நல்லா ரிசல்ட் இருந்தது. நல்லா தூர் வெடிச்சிருந்தது. பயிர் பார்க்கறதுக்கு நல்லா பசுமையாக இருந்தது. இப்போ நம்ம தூரோட எண்ணிக்கை எப்படி இருந்துச்சு? எண்ணிக்கையோட அளவு எப்போதும் உள்ளதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. நல்லா தூர். அதுக்கப்புறம் நம்ம இந்த சாரல் போட்டால் 15வது நாள் நம்ம இந்த பிளட் ஸ்ப்ரே பண்ணோம். இந்த ஸ்ப்ரே பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு? மணி எல்லாம் நல்லா திரட்சியாக இருந்தது. நல்லா ஷைனிங்காக இருந்தது. நெல் பார்க்கறதுக்கு பாலிஷாக இருந்தது. மணி நெருக்கமாகவும் இருந்தது. இப்போ இந்த பிளட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த பூச்சி நோய் தாக்கங்கள் இருந்துச்சுங்களா? நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எப்போதும் உள்ளதை விட கொஞ்சம் பூச்சி தாக்கம் கம்மியாக தான் இருந்தது. பசுமை கடைசி வரையிலும் பசுமையாக இருந்தது. பசுமை கடைசி வரைக்கும் விடல. அதில் எத்தனை மருந்து பூச்சி மருந்து அடிச்சிங்க? இதில் எத்தனை மருந்து பூச்சி மருந்து? அதில் 2 தடவை அடிக்கிற மாதிரி இருந்தது. இதில் ஒரு தரம் மட்டும் நீங்கள் அடிக்கிறப்பல இருந்துச்சு. சரிங்க, ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈல்டுவின் அடிக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு? ஈல்டுவின் வந்து நமக்கு மணி நெருக்கமாக கிடைக்குது இது அடிக்கிறதுனால. சரிங்கண்ணா. கொஞ்சம் நெல்லும் திரட்சியாக இருக்கு. சரிங்கண்ணா. நல்லா ரிசல்ட். சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. இப்போ நம்மளுக்கு வந்து போன போகம் நீங்க நட்டிருப்பீங்க. இந்த சாரல் வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம டெமோ கொடுத்துருந்தோம். இந்த போடாத வயலுக்கும் இந்த போட்ட வயலுக்கும் உள்ள மகசூல் எப்படி நடந்துச்சு? நமக்கு ஒரு 5 மூட்டை டிஃப்ரெண்ட் இருந்தது. எனக்கு 5 மூட்டை முழுமையா நான் பண்ண முடியல. ஒரு ஏக்கர் வண்டி தான் பண்ணேன். சரிங்கண்ணா. ஒரு 5 மூட்டை டிஃப்ரெண்ட் இருந்தது. 5 மூட்டை நல்லா பண்ணி பார்க்கணும். நல்ல ரிசல்ட் இருக்கு. கடைசி வரையும் பசுமை நல்லா இருக்கு. பயிரும் நல்லா செழிப்பா இருக்கு. ஹைட்டும் கூட இருக்கு. இப்போ என்னோட பயிரும் நல்ல ஹைட், கிட்டத்தட்ட 3 அடி உயரம் இருந்தது. சாயமும் நல்லா தரமா இருந்தது. அடுத்த மற்ற விவசாயிகளுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல நீங்க கடமை போட்டுருக்கீங்க? யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 ஏக்கர்னாலும் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதோட இது தெரியும். ஒரு ஏக்கர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மற்றதை யூஸ் பண்ணுங்க. சரி, நல்ல ரிசல்ட். உரைச்சல் வந்து அமௌண்ட் வைஸ் பார்க்க போறப்ப ஒரு ஏக்கருக்கு மற்றது ஒருத்தனா நமக்கு ஒரு 6 ரூபா வரலையும் செலவாகுது. இதுன்னா ஒரு 2500 3000 முடிஞ்சு. அதனால நமக்கு செலவு கம்மியா இருக்கு. வரவை நம்ம அதிகமாக்குறப்ப செலவை குறைச்சிக்கிட்டா தான் வரவு அதிகமாக கிடைக்கும். அதனால இதை உபயோகப்படுத்துங்க. இந்த ஸ்கைவன் நிறுவனத்துக்கு நன்றி.